நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையினால் நனையும் நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் கவலையடைந்தனர். குறிப்பாக நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட திருமுருகல், வேதாரண்யம், தலைஞாயிறு, கீழ்வேலூர், கீழையூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று காலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் நனையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தார்பாய் கொண்டு நெல் மூட்டைகள் மூடியிருந்தாலும் தரைத்தளத்தில் போதிய மரக்கட்டைகள் கொண்டு அடுக்கப்படாததால் மழையால் அவை நனையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டை தேக்கமடைந்துள்ளதால் ஏராளமான விவசாயிகள் கொள்முதல் செய்ய முடியாமல் அதனை கொள்முதல் வளாகத்திலேயே தார்பாய் கொண்டு மூடி பாதுகாத்து வந்த நிலையில் அந்த தார்பாய்கள் கிழிந்த நிலையிலும் இருந்த தார்பாய் ஒரு சில விவசாயிகளின் நெல் மூட்டைகள் நனைந்துள்ளது. ஒரு சில திறந்த வெளி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த விவசாயிகளின் நெல் மூட்டைகள் நனைந்துள்ளன. ஆகவே மழை ஓய்ந்தவுடன் உடனடியாக கொள்முதல் செய்யாமல் இருக்கும் விவசாயிகளின் நெல் மூட்டையை உடனுக்குடன் கொள்முதல் செய்ய வேண்டும். மேலும் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் சேதமடையாமல் அவற்றை குடோன்களுக்கு எடுத்து சென்று அரவைக்கு அனுப்ப வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் போதுமான முன் ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தினால் இந்த விடியா திமுக அரசின் மெத்தன போக்கால் தான் இந்த அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளின் நெல் மூட்டைகளை அரசு கொள்முதல் செய்ய முடியாமல் தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். யுவன்ராஜ்.